கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறமே என்று விசிடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொடுகிற வானொலியாம் எங்கள் தமிழன் தேன்மொழியாம் என்று என் தாய்மொழியை வணங்கி இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் வரை நம் அரசிடமிருந்தே பெற வேண்டும். மக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள், குடிநீர், கல்வி என அனைத்து வசதிகளையும் அரசே தர வேண்டிய கடமை உள்ளது. ஆனால் அரசியல் சாக்கடை சாக்கடை என்று நம்மளை திசை மாற்றுகிறார்கள். அரசியல் ஒரு சாக்கடை அல்ல, அது நம் வாழ்வின் அங்கம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற அரும் தொண்டு என்கிறார் என் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர்களின் பிள்ளைகள் நாங்கள் சொல்வது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, என் தம்பி தங்கைகளின் எதிர்காலம் கருதி நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர் உழவன் விவசாயி சின்னம். நமக்கு ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? தரமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், தரமான இலவச குடிநீர், இவை அனைத்தும் தரமானதாகவும் இலவசமாகவும் கிடைக்க நமக்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. பூரண மதவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திடவும் அழிந்து வரும் தமிழையும் தமிழ் இனத்தையும் தடை நிமிர்த்திட நமக்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. மக்களே, உங்களுக்கு எத்தகைய ஆட்சி வேண்டும்? உயிர்களை கொல்லக்கூடிய ஆட்சி வேண்டுமா? உயிர்களுக்கான ஆட்சி வேண்டுமா? உயிர்களை கொல்லக்கூடிய ஆட்சி என்றால் சாத்தான் குளம், திருப்புவனம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். உயிர்களுக்கான ஆட்சி என்றால் மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு என்று பல மாநாடுகளை நடத்தி உயிர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க போராடும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வேண்டுமா? மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வாய்ப்பு இதுவே. நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர் உழவன் விவசாயி சின்னம். நம் பகுதியில் பெரும்பாலானோர் தாய்நாட்டில் வேலை இல்லாமல் அயல் நாட்டில் வேலை செய்கிறார்கள். அதை மாற்றத்தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அது நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர் உழவன் விவசாயி சின்னம். அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக அயல்நாடு செல்கிறார்கள். ஆனால் நம் தாய்நாட்டில் ஆரம்ப கல்வி கூட தரமானதாக இல்லை. அதிமுக அரசு அனைவரும் தேர்ச்சி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அன்றே கல்வி சீரழிந்து விட்டது. அதை மாற்றத்தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தார். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமான சரியான சமமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு வாழும் வளமான வாழ்வு, இவற்றை உறுதி செய்வோம். திருமயம் தொகுதியின் முக்கிய பிரச்சனையான மண்ணின் நீர்வளத்தை உறிஞ்சி விவசாயத்தை சீரழித்துள்ள தைலமர காடுகளையும் கருவேல மரங்களையும் அடியோடு அழித்து விவசாயத்தை மீட்டெடுக்க திருமயம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அத்தை லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஏர் உழவன் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணிகளோடு களம் காண்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து நின்று களம் காண்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் தாவேக்காவும் தனித்து நின்றுதானே களம் காண்கிறது என்று. ஆனால் தாவேக்கா தனித்து நின்று களம் காணவில்லை. தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையா சொல்ல வேண்டும் என்றால் மொத்த கட்சி கூட்டணியே எங்க ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும், உங்க மொத்த கட்சி கூட்டணியே எங்க ஒத்த கட்சி மோதி விழும், மொத்தத்துல வீர வேல சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. உங்க மொத்த கட்சி கூட்டணியே எங்க ஒத்த கட்சி மோதி விழும், மொத்தத்துல வீர வேல சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள்
பொற்காலமாக இருந்தது என்று சொல்கிறோம். ஏனென்றால் அப்போது ஆட்சி செய்தவர் நம் தாத்தா கர்ம வீரர் காமராசர் அவர்கள். காமராசர் படிக்காத மேதை என்றாலும் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன என்பதையும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்திருந்தார். அதனால் விவசாயம் செழிப்பாக இருந்தது. ஆனால் இப்ப 2 திராவிட கட்சிகள் சேர்ந்து மனைகளையும் மணல்களையும் அழித்து ஆறுகளை அழித்து விட்டார்கள். அதனால் விவசாயம் சீரழிந்து விட்டது. விவசாயத்தை மீட்டெடுக்க திருமயம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அத்தை லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஏர்மூலவன் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காமராஜரை போன்ற ஒரு தலைவர் இப்போதும் இருக்கிறார் என்றால் அவர் எனது பெரியப்பா சின்னமலன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் என் அத்தை லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஏர்புலவன் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்று